வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம். இயற்கையே கோவில்னு சொல்வாங்க இல்லையா? அந்த இயற்கையோட கனெக்ட் ஆகி வெறும் 3 நிமிஷத்துல நம்ம உடம்பையும் மனசையும் ரீசார்ஜ் பண்ற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அறிவியல் முறையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நாள் பூரா ஓடி ஓடி வேலை செஞ்சு வர டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் வெறும் 3 நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு நம்மள நாமளே ரீசெட் பண்ணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? வாவ்! அதுதான் இந்த டெக்னிக்கோட பெரிய ப்ராமிஸே. இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணம் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு எர்த்திங் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது இருந்தாதான் அந்த டிவைஸ் சரியா பாதுகாப்பா வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும். பூமி கூட நேரடியா ஒரு தொடர்பு இருக்கும்போது நம்ம உடம்பும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வருது. நம்ம உடம்புனா வெறும் சதை, எலும்பு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அதுக்குள்ள ஒரு பயோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அதாவது ஒரு நுட்பமான மின்சுற்று ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சர்க்கியூட்டை ஸ்டெடியா எனர்ஜியோட வச்சுக்க பூமி கூட இருக்கிற நேரடி தொடர்பு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, அப்போ இந்த புவி இணைப்பு அல்லது எர்த்திங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல ஓடுற அந்த பயோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பூமியோட நேரடியா கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்றதுதான். இது ஏதோ நம்பிக்கை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல சயின்ஸ் இருக்கு. பூமி ஒரு பெரிய பேட்டரி மாதிரி. அதோட மேற்பரப்புல நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. நாம வெறும் காலோட தரையில நிக்கும் போது அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள பாஸ் ஆகி நம்ம சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த பயிற்சியோட ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்கள் இருக்கு. இந்த 5ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும், இதோட முழு பெனிஃபிட்டையும் நாம அனுபவிக்கலாம். அந்த 5 தூண்கள் என்னென்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1. பாதுகாப்பான தரை, அதாவது புல்வெளி இல்லனா மணல் மாதிரி ஒரு சுத்தமான இடம். 2. வெறுங்கால் தொடர்பு, செருப்பு இல்லாம உங்க பாதம் முழுசா தரையில படணும். 3. அசைவில்லாம நிக்கிறது, தேவையில்லாம உடம்ப ஆட்டாம அமைதியா இருக்கணும். 4. நீண்ட வெளிமூச்சு, இதுதான் ரொம்ப முக்கியம். மூச்சை உள்ள இழுக்கிறத விட 2 மடங்கு நேரம் எடுத்து வெளியே விடணும். கடைசியா 5. மென்மையான கவனம், உங்க முழு கவனத்தையும் உங்க பாதம் மேலேயும் உங்க மூச்சு மேலேயும் மெதுவா கொண்டு வரணும். சரி, இப்ப நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. அடுத்ததா இந்த 3 நிமிஷ பயிற்சிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெடியா? மொத்தமே 3 நிமிஷம்தான், ஆனா இதை 4 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல தயார் பண்றது, 2வது பூமியோட கனெக்ட் ஆகி மூச்சு விடுறது, 3வது பாதங்களை கவனிக்கிறது, 4வது முடிக்கிறது. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபாஸ்ட் 20 செகண்ட்ஸ் ப்ரெப்பரேஷனுக்கு. உங்க ஷூவை கழட்டிட்டு ஒரு சேஃபான இடத்துல உங்க 2 பாதமும் நல்ல தரையில படுற மாதிரி நில்லுங்க, இல்லனா உட்காருங்க. இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ இந்த நம்பரே நல்லா பாருங்க. 3, 6. இதுதான் இந்த பயிற்சியோட ஹார்ட் பீட்டே. 3 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கணும், 6 செகண்ட் மெதுவா வெளியே விடணும். இந்த ரேஷியோ தான் நம்ம நரம்பு மண்டலத்தை கூல் பண்றதுக்கான மேஜிக் கீ. அடுத்த 1 நிமிஷம் 20 செகண்டுக்கு இந்த 3:6 ரேஷியோல 6 தடவை மூச்சு விடணும். இது செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம், உங்க தோள்பட்டையும் தாடையையும் டைட்டா வச்சுக்காம நல்ல ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இப்ப உங்க கவனம் முழுக்க உங்க பாதத்துக்கு போகணும். அடுத்த 1 நிமிஷத்துக்கு பூமி கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதால உங்க பாதத்துல ஏற்படுற அந்த கதகதப்பான உணர்வையும் அந்த இணைப்பையும் மெதுவா கவனிங்க. கால் விரல்ல இருந்து கணுக்கால் வரைக்கும் ஃபீல் பண்ணுங்க. பயிற்சியோட கடைசி 20 செகண்ட்ல மனசுக்குள்ள இந்த வரிய சொல்லிக்கோங்க. நான் நிலத்தோடு இணைந்திருக்கிறேன். இந்த உணர்வை முழுசா உள்வாங்குங்க. இது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த பயிற்சியால கிடைக்கிற மாற்றங்கள் வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, அத நாம மெஷர் கூட பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு செம்மையான விஷயம். எப்படின்னு பார்க்கலாமா? இத காம் கெயின்னு சொல்லலாம், அதாவது ஆனந்த லாபம். ரொம்ப சிம்பிள். பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு 0ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு மார்க் கொடுங்க. பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மார்க் கொடுங்க. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம்தான் உங்க காம் கெயின். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இல்லையா? உங்க பயிற்சியை இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ண இந்த எர்த் ஸ்கோர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். உங்க கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு, மூச்சு விகிதத்தை சரியா ஃபாலோ பண்ணீங்களா, கவனம் சிதறாம இருந்துச்சா, நீங்க நின்ன இடம் வசதியா இருந்துச்சான்னு இது எல்லாத்துக்கும் 0 to 10 வரைக்கும் ஒரு ஸ்கோர் கொடுங்க. இத பார்க்கும்போது அடுத்த தடவை எதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த 3 நிமிஷ பயிற்சிய ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோ ரிச்சுவலா, அதாவது ஒரு குட்டி சடங்கு மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல கொண்டு வரும்போது அது நம்மளோட ஒட்டுமொத்த பழக்க வழக்க சிஸ்டத்தையே
பாசிட்டிவா மாத்த ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இவ்வளவுதான். 3 நிமிஷம் செருப்பில்லாம தரையில நிக்கணும், 3:6 ரேஷியோல 6 தடவை மூச்சு விடணும், கவனம் முழுக்க பாதம் மேலேயும் நீளமான வெளிமூச்சு மேலேயும் இருக்கணும், முடிக்கும்போது ஒரு சின்ன நன்றி உணர்வோட முடிக்கணும். தட்ஸ் இட். இத நீங்க தொடர்ந்து செய்யும்போது 2 முக்கியமான நன்மைகளை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்னு, நாள் முழுக்க உங்க சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 2வது, உங்க உடம்பு பாரமா இல்லாம ரொம்ப லேசா ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த பயிற்சிய நீங்க ஒரு 7 நாள் தொடர்ந்து செஞ்சு உங்க முன்னேற்றத்தை ட்ராக் பண்றதுக்குன்னு ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த பகுதியில என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.